12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.7 வினா எண் 6. z x + iy மற்றும் r z - i z + 2 π/4 அப்படின்னா x² + y² 3x - 3y + 2 0ன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல z - i z + 2 எடுத்துப்போம். இதில் zக்கு பதிலாக கணக்கில் x + iy கொடுத்துருக்காங்களே, அதை எழுதிப்போம். zக்கு பதிலாக x + iy - i, கீழே zக்கு பதிலாக x + iy + 2. இதில் மெய்ப்பகுதி எது? x மேலே, ப்ளஸ் கற்பனை பகுதிங்கிறது ஐயோடு இருக்கிறது. அதனால் ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஐயை வெளில எடுத்துட்டோம்னா y - 1. அதே போல் கீழையும் மெய்ப்பகுதிங்கிறது x + 2, கற்பனை பகுதிங்கிறது ஐயோடு இருக்கிற iy. x + i y - 1 x + 2 + iy இன்ட்டு இதுக்கு இணையன். இணையன்னா என்னென்னா, இங்கே கீழே ப்ளஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் இருந்தால் மைனஸ்ன்னு மாற்றணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றணும். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால x + 2 - iy வகுத்தல், அதையே திருப்பி இன்னொரு தடவை x + 2 - iy. ரெண்டுமே ஒரே இதாக இருந்தால் தான் பெருக்கி வகுத்தா மதிப்பு மாறாது. அதுக்காக மேலே ஒரு தடவை எழுதுகிறோம், அதையே கீழே ஒரு தடவை எழுதிக்கிறோம். இப்போ பெருக்கும் போது என்ன ஆகுது? மேலே எக்ஸால் இதை ஒரு தடவை, எக்ஸால் இதை ஒரு தடவை பெருக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு x + 2 ஒரு தடவை, அதே போல் -iy ஒரு தடவை எக்ஸை, எக்ஸால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கியாச்சு. அடுத்தது இந்த i உறுப்பால் ரெண்டுத்தையும் பெருக்கணும். i y - 1ஆல் x + 2 ஒரு தடவை பெருக்கிறோம். அதே போல் அடுத்ததாக இருக்கிற iy-ஐயும் பெருக்கணும். -iy அதோட இந்த i, அதனால் அது i² y - 1. கீழே வந்து a + b a - b அப்படின்னா a² - b²ன்னு ஃபார்முலா. இங்கே a + ib a - ib அப்படின்னா a² - i²b²ன்னு வரும். i²னா -1, அதனால் அதுக்கு ஒரு மைனஸ் வர்றதுனால இந்த -b²ங்கிறது +b²ன்னு ஆகிடும். மொத்தத்தில் இங்கே என்ன வரும்னா x + 2ஓட ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட ஸ்கொயர் அப்படின்னு கீழே வரும். x இன்ட்டு x + 2 -i² அப்படிங்கிறது ப்ளஸ் ஆகிடும். y இன்ட்டு y - 1. அப்புறம் இந்த ரெண்டுத்துலேயும் வந்து i இருக்கு இல்லையா, இந்த i அப்படிங்கிறத பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா y - 1 x + 2, அப்புறம் இந்த இடத்துல ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா -xy. கீழே வந்து x + 2ஓட ஸ்கொயர் ப்ளஸ் y². இது எதோட மதிப்பு அப்படின்னா z - i z + 2 கணக்கில் எடுத்துருக்கிறதோட மதிப்பு. ஆனால் கணக்கில் ஆர்குமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கு z - i z + 2 ஃபார்முலா என்ன? tan inverse ஆஃப் கற்பனை பகுதி மெய்ப்பகுதி. கற்பனை பகுதிங்கிறது ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது. இதை அப்படியே எடுத்து மேலே எழுதிடுறோம். வகுத்தல் மெய்ப்பகுதிங்கிறது ஐ இல்லாமல் இருக்கிற இந்த இரண்டு உறுப்பு, அதை கீழே எழுதிக்கிறோம். கற்பனை பகுதி மெய்ப்பகுதி. இதனுடைய மதிப்பு கணக்கில் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா π/4ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் = π/4. இந்த tan இன்வர்ஸுங்கிறது அந்தாண்ட போனால் என்ன ஆகிடும்? ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டுனா tan ஆகிடும். tan π/4. இந்த பக்கம் இருக்கிறத பெருக்கிடும். பெருக்கிட்டோம்னா என்ன வரும்? ஒய்யால் ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா xy + 2y, ஒய்யால் பெருக்கியாச்சு. -1ஆல் பெருக்குனா -x - 2 -xy வகுத்தல், கீழே இருக்கிறது எக்ஸை உள்ளார கொண்டு போனோம்னா x² + 2x ப்ளஸ் ஒய்யை உள்ளார கொண்டு போனோம்னா y² - y = tan π/4. இந்த tan π/4ங்கிறதோட மதிப்பு என்னன்னா 1. அதனால் இதை குறுக்க பெருக்கிறோம்.
எக்ஸ்ஒய் ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ்ஒய் அப்படியே இருக்கட்டும். சீக்வல் கீழே இருக்கிறது அப்படியே குறுக்க பெருக்கும்போது ஒன்றால் இதை பெருக்குனா இதே தான் வரும். என்னது எக்ஸ் ஸ்கொயரு 2x ஒய் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இருக்குது. இங்கே இருக்கிற ப்ளஸ் 2y அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2y மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2 அந்தாண்ட வந்தால் ப்ளஸ் 2 எல்லாமே அந்த பக்கம் போயிட்டுனா மீதி இங்கே என்ன இருக்குன்னா சைபர் இருக்கும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2xோட ஒரு எக்ஸை கூட்டினோம்னா ப்ளஸ் 3x அப்புறம் மைனஸ் ஒய் மைனஸ் 2y கூட்டினா மைனஸ் 3y ஒரு 2 ப்ளஸ் 2 சீக்வல் டு 0. இதுதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது அவ்வளோதான்.